ரொம்ப நாள் கழிச்சு இந்த மரங்கள்லாம் பார்க்குறேன். பின்னாடி பார்த்தீங்களா ஒருத்தர் ஓடிக்கிட்டு இருக்க. மேஜர் 2 லாங்குவேஜ், ஒன்று வந்து ஸ்பானிஷு, இன்னொன்று வந்து கேட்டலோனியன். 3 BHK ஹோமில் ஒரு 3 பெட்ரூம் இருக்கிற ஹோமில் ஒரு ரூம் தான் வாடகை. அது இன்னும் கட்டிக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 100 வருஷமாக கட்டிக்கிட்டு இருக்கு. அருமை. ஸோ இப்போது எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பார்சிலோனா வந்திருக்கோம். ஸோ இது வந்து ஒரு ஆஃபீஸ் ட்ரிப்பாக வந்துருங்க. பட் இங்கே வந்து வீக்கெண்ட் வந்து ஸ்டே பண்ணி இந்த ஊரை சும்மா அப்படியே சுற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் கழித்து இது என்ன டேட்ஸ்ன்னு நினைக்கிறேன், டேட்ஸ் மரம். ஸோ ஈச மரம் மாதிரி இருக்குது. ரொம்ப நாள் கழித்து இந்த மரங்கள்லாம் பார்க்குறேன். ஸோ ஹோட்டலுக்கு பக்கத்தில் போயிட்டே இருக்கேன். ஸோ கூட வந்தவங்களாம் வந்து இதுக்கு முன்னாடி 2 ஸ்டெப் முன்னாடியே இறங்கிட்டாங்க. அவங்களோட அக்கமடேஷன் அங்கே இருக்குது. எனக்கு வந்து இங்கே தான் இருக்குது அக்கமடேஷன். ஸோ இன்னும் ஒரு 100 மீட்டர் நடந்தால் போயிடலாம். ஆனால் ஜகஜோதியாக இருக்குது. மணி இப்போது கரெக்டாக ஒரு 9:30. ஆனால் இன்னுமே இருட்டாகலைங்க. லைக் 10 மணிக்கு மேலே தான் இருட்டாகும் போல். அவ்வளோதான், செக்இன் பண்ணியாச்சு. ஸோ இந்த நாட்டில் ஒரு விசித்திரமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஊரில் வந்து இவனுங்க டூரிஸ்ட் நிறைய வராங்கன்றதுனால சிட்டி டேக்ஸ்னு ஒன்று போடுவானுங்க. ஸோ நீங்கள் இங்கே ரிசர்வேஷன் பண்ணாலுமே அதுக்கு மேலே சிட்டி டேக்ஸ் வந்து நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்போ நான் வந்து இங்கே ஒரு 18 யூரோனா நம்ம ஒரு காசுக்கு ஒரு 1800 ரூபா பே பண்ண வேண்டியதாக போச்சு. பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை, க்ளைம் பண்ணிடலாம். செக்இன் பண்ணிட்டேன். இப்போ அப்படியே சும்மா வெளில போய் சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் ஒரு ரன்னிங்கும் போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு இருக்கேன். மறுபடியும் நாளைக்கு கண்டினியூ பண்ணுவேன். ஸோ ஆஃபீஸ் கிளம்பியாச்சு. ஸோ அப்படியே ஒரு 4 கிலோமீட்டர் நடந்தனா ஆஃபீஸ் வந்துடும். சரி, அப்படியே எதுக்கு மெட்ரோவில் போயிருக்கலாம், பக்கத்துலேயே இருக்கும் மெட்ரோ ஸ்டேஷன். பட் ஆனால் ஊரை சுற்றி பார்க்குற மாதிரி இருக்காது, கட்டடங்களை பார்க்குற மாதிரி இருக்காது, மக்களை பார்க்குற மாதிரி இருக்காது. அதனால் சரி நடந்துருவோம் அப்படின்னு. பின்னாடி பார்த்தீங்களா ஒருத்தர் ஓடிக்கிட்டு இருக்க. இந்த ஊரில் வந்த உடனே ஒரு சம்பவம். நேற்று நைட்டு வந்து ஒருத்தன் ஒரு பொண்ணோட ஃபோனை பிடிங்கிட்டு ஓடிட்டான். கிராஸ் பண்ணிடலான்னு பார்த்தேன், அதுக்குள்ளே சிக்னலை போட்டானே. ஃபோனை பிடிங்கிட்டு ஓடிட்டான். கொஞ்சம் வேறு மாதிரி தான் இருக்குது இந்த ஊர். இந்த ஊரில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயம் ரொமேனியாவை விட இங்கே என்ன அப்படின்னா, இங்கே வந்து இமிக்ரேஷன் வந்து அதிகம். ஸோ அதனால் வந்து மற்ற நாட்டுக்காரங்க வந்து இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க. நேற்று நான் ஏகப்பட்ட பங்களாதேஷீஸ், பாகிஸ்தானிஸ், இந்தியன். நேற்று ஒரு பொண்ணை வேறு பார்த்தேன், பார்க்குறதுக்கு இந்தியன் மாதிரி ஆயிடுச்சு. கேட்டேன் இந்தியனான்ட்டு. ஆமான்னுச்சு. எங்கே அப்படின்னா ஆந்திராவான். அந்த பொண்ணு லண்டனில் டாக்டராக இருக்கலாம். ஸோ இங்கே வந்து வெக்கேஷனுக்காக வந்திருக்கா. ஸோ இந்த ரீஜனோட பேர் வந்து பார்த்திங்கன்னா கேட்டலோனியா. ஸோ இங்கே வந்து 2 லாங்குவேஜ் பேசுகிறாங்க. மேஜர் 2 லாங்குவேஜ், ஒன்று வந்து ஸ்பானிஷு, இன்னொன்று வந்து கேட்டலோனியன். இந்த கேட்டலோனியன் இந்த ரீஜனில் இருக்கிற மக்கள்லாம் பெரும்பாலும் வந்து கேட்டலோனியன் தான் பேசுவாங்க போல். ஆனால் நேற்று நிறைய பேர் இங்கிலீஷ் தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ ஆக்சுவலி வந்து இந்த நாடு வந்து ஆஃப்ரிக்காவுக்கு வந்து ரொம்ப பக்கம். ஸோ சவுத்தை நோக்கி இருக்கும், சவுத்தர்ன் யூரோப்புன்னு வச்சுக்கலாமே. ஸோ அதனால் வந்து இங்கே பெருசாக வந்து குளிர் இருக்காது, ஆனால் வெயில் செம்மையாக அடிக்கும். அதனால தான் வந்து இங்கே வந்து மரங்கள் வந்து வேறு மாதிரி இருக்குது. ஸோ இங்கே ஆலிவ் ட்ரீ கூட இருந்துச்சு, ஒரு அழகான ஆலிவ் ட்ரீ. அந்த இடத்துல நிறைய கூட்டமாக இருந்ததுனால நான் வீடியோ எடுக்கல. மற்றபடி இங்கே இந்த மாதிரி வந்து பாம் ட்ரீயோட வெரைட்டிஸும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அதுக்கப்புறம் டேட்ஸு
மரம் மாதிரி ஒன்று இருந்தது. அது டேட்ஸ் மரமா இல்லை ஈச்ச மரமான்னு தெரில. நோ, இது ஒரு பஸ் ஸ்டேஷன் போல். இங்கே பஸ் ஸ்டேஷன் அண்டர் கிரவுண்டில் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் இந்த ஊர் செம காஸ்ட்லி. லைக் என் ஃப்ரெண்டு இங்கே தங்கியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஒரு 3 BHK ஹோமில், ஒரு 3 பெட்ரூம் இருக்கிற ஹோமில் ஒரு ரூம் தான் வாடகை. ஓகேவா? மொத்த வீடும் கிடையாது. 850 யூரோ. 850 யூரோனா 85,000 ரூபா. இந்த ஊர் செம காஸ்ட்லி. நேற்று வந்து இங்கே வந்தேன். ஃப்ளைட்டில் நிறைய தண்ணி எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படின்ட்டு தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்துகிட்டு வந்தேன். சரி, இங்கே வந்து தண்ணி வாங்கிட்டு ஒரு 750 ml தான் வாங்கினேன். 180 ரூபா. அடே என்னடா இது, இங்கே எப்படா மனுஷன் வாழறான்? ஏன்னா இங்கே அதனால தான் வந்து இங்கே லோக்கலில் இருக்கிற மக்களுக்கும் பிரச்சனை. ஏன்னா இங்கே வந்து ரெண்ட்டு ரொம்ப ஏறிடுச்சு. ஸோ மக்கள் வந்து அவங்க இங்கே ரெண்ட்டு கொடுத்து வாழறதே கஷ்டமாக இருக்கும். பஸ்ஸெலாம் பயங்கரமாக இருக்குல்ல. நம்ம ஊர் வால்வோ பஸ் மாதிரி இருக்குல்ல. இரிசா இந்த சிட்டியில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா ஹோம்லெஸ்னஸ். ஸோ இங்கே வந்து வீடு இல்லாதவங்க இந்த பிளாட்ஃபார்மில் படுத்து தூங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நேற்று நான் நைட்டு சும்மா வாக்கிங் போனப்போ ஏகப்பட்ட பேர் ரோட்டில் சைடில் தான் அட்டைப்பெட்டியை விரிச்சிட்டு அதில் தான் படுத்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இங்கே வீட்டு வாடகை ரொம்ப அதிகம். கம்மியாக, ஐ மீன் மினிமம் சேலரி வாங்கினா கூட ஊருக்குள்ளெல்லாம் தங்க முடியாது. ஊருக்கு வெளில போய் தான் தங்கணும். இப்போ சும்மா அப்படியே வாக்கிங் தான் போகிறோம். இதுக்கப்புறம் சாயங்காலம் வந்து இங்கே வந்து ஒழுங்காக பண்ணணும் vlog. ஸோ அதுவும் அங்கே தெரியுது இல்லையா, அதுதான் வந்து வேர்ல்டு லார்ஜஸ்ட்டு சர்ச்சு. அது இன்னும் கட்டிக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 100 வருஷமாக கட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்து வீக்கெண்டில் போய் பார்க்கணும். பார்ப்போம். இல்லை முடிஞ்சா ஈவினிங்கில் ஆஃபீஸை முடிச்சுட்டு கூட போகலாம். புறா ஸோ இந்த நகரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மலைத்தொடரோட அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கு. ஸோ அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடம் வந்து கொஞ்சம் மேடாக இருக்குது. அப்படியே இப்போது எனக்கு இடது பக்கம் போனோம் அப்படின்னா அங்கே ஒரே மலைகள் தான். ஐ திங்க் வந்து வலது பக்கம் கடல் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பார்க்கணும். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா தெரியும் மலைகள். அந்த பில்டிங்கோட ஷேப்பே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. லைக் ஒரு குண்டு மாதிரி. எந்த பக்கம் போகணும் தெரியலையே. இந்த ஏரியா வந்து ஒரு ஐடி கம்பெனிங்க இருக்கிற ஏரியா போல். ஸோ இங்கே வந்து பழைய பில்டிங்லாம் இல்லை, பழைய ஆர்கிடெக்சர் பில்டிங் எல்லாம் கொஞ்சம் மாடர்ன் ஆர்கிடெக்சரு. இந்த ஒரு பில்டிங் மட்டும் தனியாக நிற்கிது. செங்கல்ல கட்டினது. ஆனால் ரொமேனியாவை விட இவனுங்க ஒன்றும் பெருசாக ரோடு ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறதில்ல. நடக்கிறதுக்கு க்ரீன் போர்டு இருக்குது. ஒரு பஸ்ஸு ஒரு ட்ரக்குக்காரன் அம்பாட்டுன்னு போகிறான். ஸோ அதனால் என்ன தான் இருந்தாலும் ரொமேனியா மாதிரி வராது.